அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் மற்ற நாடுகளுக்கும் இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சென்னை பனையூரில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. கட்சி கொடியை ஏற்றி வைத்த தலைவர் ஜவாஹிருல்லா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வளர்ந்து வரும் நாடுகளை நசுக்குவதுதான் அமெரிக்காவின் திட்டம் என்று கூறினார். அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு நமது பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக காலை உணவு திட்ட விரிவாக்கம் குறித்து சீமான் விமர்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். RSS கட்டுப்பாட்டில் அதிமுக சென்றுவிட்டது என்ற விமர்சனம் உண்மை என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கவில்லை என்றும் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். அமெரிக்க ஏகாதிபத்தியம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை நசுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு விதித்திருக்கின்ற இந்த தடை நியாயமற்றது, ஏற்றுக்கொள்ள இயலாதது. அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு நம்முடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும்.